சத்தியத்தை பேசும் சம்பவங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி கூட இந்த சம்பவத்தை பார்க்கும்பொழுது இதில் மிக தெளிவான ஒரு காரியத்தை காண முடியுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு நபரினால் பெருத்த அவமானம், போராட்டம், பரியாசங்கள் இப்படியெல்லாம் வரும்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். அதாவது குடும்பத்தில் ஒருத்தரை கொண்டு இப்படி திருவானவன் கிரியை செய்கிறது போல் ஒரு தோற்றம். அவரை குறித்து மற்ற எல்லாருமே வெளிப்படையாக நம்ம கடிந்து கொள்ளும். ஏன்னா அவர் செய்கிற காரியங்கள், அந்த நபர் பண்ணுகிற அட்டூழியங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இருக்காது. நம்மளை சகித்து கொள்ள முடியாது. உடனே அவரை நம்ம குற்றப்படுத்தி விடுவோம், அவரை கண்டம் பண்ணுவோம், அவரை தள்ளி வைப்போம், வெறுத்துடுவோம். இது இப்படி இருந்தால் இந்த வேத பகுதியை பார்க்கும்பொழுது இப்படியும் ஒரு காரணம் இருக்கலாம். இதனாலையும் ஒரு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற, அதை வெளிப்படையாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நபர் யாருன்னா, அவரை அப்சலோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்சலோமோட காரியங்கள் வெளிப்படையாக இருக்குது. ஆனால் இந்த அப்சலோமை யார் எழுப்புறா, யார் சொன்ன காரியத்தை அப்சலோம் நிறைவேற்றும்படியாக செயல்படுறாங்கிறத பார்த்திங்கன்னா, அந்தரங்கமாக செய்தார். பார்த்திங்களா, ஒருத்தர் விபச்சாரமும் பண்ணது மாத்திரமல்ல, கொலையும் செய்து கர்த்தருக்கு விரோதமுள்ள காரியத்தை தாவீது செய்ததுனால தான் அவர் தாவீதுடைய பாவங்களை மன்னித்தாலும் கூட அவருக்கு அங்கே ஒரு பனிஷ் பண்ணுறார். அங்கே ஒரு தண்டனையை, ஒரு சிக்ஷை அங்கே கொண்டு வர்றதை நம்ம அங்கே பார்க்கலாம். அதற்காகத்தான் அங்கே அப்சலோமை தேவன் தான் எழுப்புகிறாருங்க. சில நேரங்களில் உன் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், அது வெளிப்படையாக ஒரு நபர் மூலம் வெளிப்படலாம். ஆனால் அந்த பிரச்சனை உருவான இடம் குடும்பத்துக்குள்ளே வேறு யாராவது ஒருத்தர் இருக்கலாம். கவனித்து பாருங்கள். நமக்கு தெரிந்தபடி அவர்கள் குற்றவாளி என்று சொல்வதை காட்டிலும் உள்ளே மறைவாய் செய்த, யாருக்கும் தெரியாமல் மறைவாய் செய்த ஒரு அந்தரங்க காரியம், அந்தரங்க அசிங்கங்கள், அந்தரங்க பாவங்கள் வெளிப்படையாக இன்னும் ஒருத்தர் மூலமாக குடும்பத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம் இல்லையா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த வேத பகுதியை திரும்ப வாசித்து பாருங்கள். குடும்பமாய் கர்த்தருக்குள்ளே மனம் திரும்புவோம், குடும்பமாய் கர்த்தருக்காக ஜீவிப்போம். பிரச்சனை வெளிப்படுகிற ஒரு இடம்னா உண்டான ஒரு இடம் எங்கேயோ இருக்கு இல்லையா? அதை கண்டுபிடிப்போம். அந்த வேரை கண்டுபிடிச்சி அதை அழிச்சிட்டோம்னா மற்ற காரியங்களெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். என்ன, அப்படி செய்வோமா? ஒருவர் மேலே பழி போடாதபடி அது உண்டானதற்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அது மறைவாய் இருந்தாலும் அது கர்த்தருக்கு மறைவாய் இல்லை. எல்லாவற்றையும் காண்கிற கண்கள் இதையும் கண்டு கொண்டு தான் இருக்கிறது. மனம் திரும்புவோம், குடும்பமாய் கர்த்தருக்காய் எழும்புவோம். வாங்க, கர்த்தர் வருகை சமீபமாய் இருக்கிறபடினாலே கர்த்தருக்காய் குடும்பமாக எழும்பி பிரகாசிக்க தேவன் நம்மேல் இரக்கம் பாராட்டுவாராக.